ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஹாலபினோ பெப்பர்ஸ் வச்சு ஹாலபினோ பாப்பர்ஸ் தான் பண்ண போகிறோம், சீஸ் ஸ்டஃப் பண்ணி. அதுக்கு வந்து ஹாலபினோவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் ஹாலபினோஸை. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கிறேன், ஷ்ரெட் பண்ணி மொசரல்லா சீஸும் அப்புறம் வந்து ஷ்ரெடட் சீஸும் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் அதை பைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக க்ரீம் சீஸ் வச்சுருக்குறோம் இதில் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து கேப்சிகம், எனி வெரைட்டி ஆஃப் கேப்சிகம், ஆனியன், கொஞ்சமாக டைஸ்டு ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், கோட்டிங்க்கு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோட்டிங்க்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வித் ஸ்பைசஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சீஸ் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற சீஸுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், என்னெல்லாம் போடுறோன்னா சீஸ் எடுத்துருக்குறோம், கிரேட்டட் மொசரல்லாவும் இதுக்கு வந்து ஷ்ரெடட் சீஸும் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். மொசரல்லா சீஸ் நிறைய எடுத்திங்கன்னா நல்ல சீஸியாக இருக்கும். நான் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன். அதில் வந்து கேப்சிகம், ரெயின்போ கேப்சிகம், கொஞ்சமாக ஆனியன் எல்லாமே போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு தக்கன சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க, பெப்பர் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட், இப்போ வந்து இதில் வந்து சால்ட்டும் கொஞ்சம் க்ரீம் சீஸும் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த சீஸ், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம், திக்காக இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா ஒரு கப்பு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு வந்து கார்லிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆனியன் பவுடர் எல்லாமே போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் அந்த சீஸ் வெளியில் வராமல் இருக்கும். நம்ம ஒரு கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாலபினோஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறோம்ல, அதை வந்து சீட் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கிற சீஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துடணும். எல்லா இதுலேயுமே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த பிரெட் கிராம்ஸ் கோட்டிங் வந்து கொடுத்துடலாம். இதுலேயுமே வந்து சால்ட், அதுக்கப்புறம் ஆரிகானோ, அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பிரெட் கிராம்ஸில். ஸோ இதை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துடலாம். வந்து மீடியம் ஹீட்டில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி லோ ஹீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க, மீடியம் ஹீட்டில். நம்மளோட ஹாலபினோ சீஸ் பாப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே இங்கே பாருங்கள் மொசரல்லா சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.